வணக்கம், நான் அஸ்வின் அஸ்ட்ராலஜர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 13 ஃபெப்ரவரியிலேருந்து மார்ச் 15 இந்த காலகட்டத்திற்குள் பிறந்த ஆள் மேலே எனக்கு பெரிய க்ரஷ் இருக்குது. அது ஆணாக இருக்கலாம், இல்லை பெண்ணாக இருக்கலாம். ஆனால் அவங்க மேலே எனக்கு பெரிய க்ரஷ் இருக்குது. அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் ஒரு டிப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஆட்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இவங்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய படிக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். ஏன் அப்படின்னா இவங்க இன்டெலெக்சுவல் மைண்டுக்காக மட்டும்தான் விழுவாங்க, வேறு எதுக்காகவும் விழ மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சர்வே நடந்துச்சு. எவ்ரி மந்த் உள்ள ஆட்கள்கிட்டையும் போயிட்டு ஒரு ஆணோட உடல்லையும் ஒரு பெண்ணோட உடல்லையும் மோஸ்ட் சிக்ஸியஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த டேட்டா பார்ட்டுக்குள்ளே பிறந்த ஆட்கள் மட்டும் ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பிரெயின் தான் செக்ஸியஸ்ட் பார்ட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் இவங்களோட இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷன் நிறைய டெவலப் பண்ணணும். நீங்கள் கல்யாணம் கூட பண்ணிடலாம், ஓகேங்களா, இம்ப்ரெஸ் கூட பண்ணிடலாம். ஆனால் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்டெலெக்சுவல் கான்வர்சேஷன் பண்ணால் மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியவே முடியாது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி இன்டெலெக்சுவல். அட் த சேம் டைம் இவங்களுக்கு ரொம்ப போல்ட்னஸ் ரொம்ப பிடிக்கும். யார் போல்டாக இவங்ககிட்ட பேசுகிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அவங்களோட தேட்டருக்கு கூப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பேசணும் அப்படின்னா, அவன் நோவே சொல்ல மாட்டா அப்படிங்கிற போல்ட்னஸோட போய் பேசணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 விஷயம் அவங்களை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண ரொம்ப தேவைப்படும். இன்டெலெக்சுவலாக கான்வர்சேஷன் பண்ணணும், அதே போல் போல்ட்னஸ் வேணும். இது 2 இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணியே விடலாம். ஒருவேளை இந்த ஐடியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது இந்த டேட்டா பார்த்துக்குள்ள ஆட்கள் மேலே க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.